ஆன்மீக அருக்கவியரசு முனைவர் பரமேஸ்வரன் மாறநாட்டு கருப்பன் மீது எழுதிய பரிவிடு தூது இலக்கியம் பகுதி 5. எதிரிகளின் ஏவலால் படும் அவஸ்தைகளை பரியிடம் எடுத்துரைத்தல். கலிவென்பா அணை கலையத்தோடு அன்றனை பட்டி ஆத்துலே ஜப்பி பச்சா பூஜை போட்டு ஆத்துலே விட்டா ஓடை போல ஓடும் நீரில் ஆடைய விட்டே குதிரிய ஏவல் போன பாடில்லை ஆனாலும் விட்ட பாடில்லை வெள்ளிட்டாயத்து போட்டும் பலனில்லை மதுரையிலே செதிரித்த ஜப்பி பாய்ச தூரமான கழுத்துலே தொங்க விட்டாலும் வேர்பிடில்லை அப்படியே இடுப்பிலே கட்டிய தாயத்து மாசம் பலவாச்சு பலனில்லையே கடுப்பிலே செம்பரி மறுபடியும் சுற்றி தாமரை குல கொடியோடும் கோடாங்கியிடம் சொன்னேன் பொறுக்கியபடியே செந்துளசி முத்து போட்டு பார்த்த கோடாங்கி முனியேவல் என்றானே பயனில்லை சுத்தும்படி விட்டானே சச்சலிய நேகமாக மறுபடியும் கூவி குச்சனூர் போனே நகமுடி துணி நூல் அநேகமதையே சச்சலிய புற்றுக்கு பூசை கண்டி எருப்புமை தந்தானே ஏவல் போன பாடில்லையே கல்லாதது உலகளவு என்றானே கம்பளத்தானே கை கால் சோர்வானேனே அன்னி கீழடி போனேனே சித்தரை கண்டேனே கீழ்ப்புறம் ஒத்தப்பனை முனியாண்டி கோவிலிலே போட்டு விழுந்தனவே பகிழு துரு எடுக்க வைப்பானே எதிரி என்றாரே சித்தரே பாவம் நானே பறிக்குதிரைய எதிரிகளின் ஏவலால் படும் அவஸ்தைகளை கேட்டாயா நானு சொன்னது வார்த்தைய பிசகாது அப்படியே